இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ஒரு சாபமா வரமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பொறுத்தவரையும் இன்சுலின் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது நிறைய பேஷண்ட்ஸுக்கு. பட் ஆனால் அது உண்மையா இல்லையா, அது உண்மையிலே சாபமா வரமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்சுலின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் இன்சுலின்? இன்சுலின்ங்கிறது நம்ம மனித உடலில் இருக்கக்கூடிய கணையம் அப்படிங்கிற உறுப்புலேருந்து பீட்டா செல்கள் அப்படிங்கிற செல்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் நம்ம சாப்பிட்டோன்னையும் செரிமானம் செய்யப்பட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது சர்க்கரையாக மாற்றப்பட்டு இரத்த குழாயில் போய் சேர்ந்தடையும். அந்த சர்க்கரையை செல்களுக்கு தேவையான எனர்ஜியாக கொண்டு செல்களுக்குள்ளே கொடுக்க போகிற ஒரு முக்கியமான வேலையை செய்கிறது இன்சுலின். ஸோ இந்த இன்சுலின் இல்லை அப்படின்னா சர்க்கரை ரத்தத்திலே இருந்துரும், செல்களுக்கு போய் சேராது. ஸோ இதுதான் பேசிக்காக இன்சுலினோட வேலை. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ யாராருக்கெல்லாம் இன்சுலின் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் டைப்ஸ் இருக்குது. நிறைய வகைகள் சர்க்கரை நோயில் இருக்குது. அதில் எந்தெந்த வகைக்கெலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய். அவங்களுக்கு 3 வயசு 4 வயசுலேருந்து சர்க்கரை நோய் இருக்கும். அவங்களுக்கு நோய் கண்டுபிடிச்சப்பட்ட முதல் நாளிலிருந்து அவங்களோட வாழ்நாள் வரைக்கும் அவங்களுக்கு இன்சுலின் மட்டும்தான் மருத்துவம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நோய் தன்மை இந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுது. ஸோ அப்போ அவங்க ஆரம்பித்த நாள்லேருந்து கடைசி வரைக்கும் இன்சுலின் தான் ட்ரீட்மெண்ட். இது நம்பர் 1. நம்பர் 2, ஜிடிஎம் பேஷண்ட்ஸ். ஸோ கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய சர்க்கரை நோய், கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மற்ற மாத்திரைகள் சர்க்கரைக்கு பயன்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா எல்லாமே தொப்புள் கொடி வழியாக குழந்தைக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்சுலின் போகாது. அந்த காரணத்தினால சர்க்கரை நோய் கர்ப்ப காலத்தில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜிடிஎம் பேஷண்ட்ஸுக்கு அவங்க டெலிவரி ஆகிற வரைக்கும் இன்சுலின் போட்டாகணும். இது இல்லாமல் மற்ற டைப் 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாடான்னு சொல்லுவோம், லேட்டன்ட் ஆட்டோஇம்யூன் டயபெட்டிஸ் ஆஃப் த அடல்ட்ஸ். இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டைப், பெரியவங்களுக்கு வரக்கூடிய டைப் 1 வியாதி. இவங்களுக்கும் நோய் கண்டுபிடிச்ச முதல் நாள்லேருந்து அவங்களோட வாழ்நாள் முழுக்கும் இன்சுலின் போட்டு தான் ஆகணும். 4வது எஃப்சிபிடின்னு சொல்லுவோம், ஃபைப்ரோ கால்குலஸ் பேங்க்ரியாட்டிக் டயபெட்டிஸ், அப்படி இல்லைனா சிசிபி, குரோனிக் கால்சிஃபிக் பேங்க்ரியாட்டிஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணையம் சுத்தமாக கல்லாக மாறி போயிடும் பல்வேறு காரணங்கள்னால. அவங்களுக்கு நோய் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் நாள்லேருந்து நம்ம இன்சுலின் போட்டு தான் ஆகணும். இதை இல்லாமல் கடைசி டைப்புன்னு பார்த்தீங்கன்னா டைப் 2. நம்ம 100 பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துக்கிறோன்னா 95% பேர் பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ். இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் மாத்திரையில் சுகர் கண்ட்ரோலில் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்சுலின் இல்லாமல் சுகர் கண்ட்ரோலில் வராது. ஸோ இந்த டைப்ஸ் தான் நம்ம இன்சுலின் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது இல்லாமல் டைப் 2 பேஷண்ட்ஸ் திடீர்னு ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, கண்ணில் ரத்த குழாயில் லீக்கேஜ் ஏற்படுது, மாரடைப்பு ஏற்படுது, ஒரு சிறுநீரக பாதிப்பு, கிட்னி ப்ராப்ளம் வருது. இந்தமாரி கண்டிஷன்ஸில் நம்ம இன்சுலின் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் எனி இன்ஃபெக்ஷன்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் எனி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா டேப்லெட்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இன்சுலின் போடுவோம். ஸோ இதெல்லாம் தான் இன்சுலின் போடக்கூடிய பேஷண்ட்ஸ் டயபெட்டிக்கில். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறப்பையும் ஆப்வியஸாக சைடு எஃபெக்ட் பாசிபிலிட்டி இருக்குது. இன்சுலினை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம். சுகர் 70 கீழே போணுச்சுன்னா அதுக்கு பேர் தாழ் சர்க்கரைன்னு பேர். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டான டயத்தில் இன்சுலின் போடல, கரெக்டான நேரத்தில் சாப்பிடல அப்படின்னா லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2 வெயிட் கெயின். இன்சுலின் இஸ் அ க்ரோத் ப்ரொமோட்டர்னு சொல்லுவோம். வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது இன்ஜெக்ஷன் சைட் ரியாக்ஷன் சொல்லுவோம். சில பேருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுற இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சைடு எஃபெக்ட்ஸ் ப்ரொஃபைல். இப்போ இன்சுலின் பெஸ்ட்டா டேப்லெட் பெஸ்ட்டா அப்படின்னு பேஷண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. ஏன் சார் எனக்கு இன்சுலின் கொடுக்குறீங்க, டேப்லெட்டே கொடுத்துருங்க. சில பேஷண்ட்ஸ் எனக்கு இன்சுலினே கொடுத்துருங்க சார், ஈஸியாக இருக்குது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கு, மாத்திரை வேண்டாம் அப்படிம்பாங்க. இந்த கேள்விக்கான பதில் பேஷண்ட்டையோ டாக்டர்கிட்டையோ கிடையாது. பேஷண்ட்டோட பாடி கண்டிஷனை பொறுத்து, அவங்களோட சுகர் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உடம்புல இன்சுலின் சுரக்கிற தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. C-பெப்டைட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை பார்ப்போம். இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே டைப் 2 பேஷண்ட்ஸ்க்கு. ஒரு ஸ்டேஜில் இன்சுலின் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ இன்சுலின் வேணுமா வேணாமாங்கிறது கேள்விக்கு பதில் C-பெப்டைட் அப்படிங்கிற டெஸ்ட்லேருந்து வரும். அந்த டெஸ்ட் நம்ம உடம்புல இன்சுலின் அளவு எந்த அளவுக்கு சுரக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக காமிச்சு கொடுக்கும். இஃப் சப்போஸ் இன்சுலின் போதுமான அளவு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மாத்திரையோடு சேர்த்து இன்சுலினும் போட வேண்டிய ஒரு வாய்ப்பு வரும். இது மாத்திரம் இல்லாமல் there are myths about insulin.
என்னென்ன மித்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. ஒன்று வந்து இன்சுலின் போட்டால் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு மித்து. இதுக்கு வந்து பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து கண்டினியூஸாக போடணுமா இல்லையாங்கிறது. நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் 5 டைப்ஸில் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக இன்சுலின் போட்டு தான் ஆகணும். இது இல்லாமல் சர்க்கரை நோய் புதுசாக டைப் 2 ஆரம்பிக்குது, அவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு 1 மாதத்துக்கு மட்டும் இன்சுலின் கொடுப்போம், அவங்க லைஃப் லாங் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய பீட்டா செல்கள் ரீஜெனரேட் ஆகிறதுக்காக. ஸோ தட் அவங்க ரொம்ப காலம் மாத்திரையிலேயே மெயின்டைன் பண்ண முடியும். இந்த இனிஷியலாக 1 மந்த் மட்டும் இன்சுலின் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப காலம் இன்சுலின் இல்லாமல் மாத்திரையிலே கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது மித்து, மிகப்பெரிய மித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் உள்ளது வந்து இன்சுலின் காசஸ் கிட்னி டேமேஜ். இன்சுலின் போட்டாக்க வந்து கிட்னி ஃபெயிலியர் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க. இது உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம், இன்சுலின்ங்கிறது மருந்து கிடையாது, உடம்புல சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பு. அது எக்ஸ்டர்னலாக நம்ம டிஎன்ஏ டெக்னாலஜி மூலியமாக மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அதுவும் உடலில் உள்ள ஒரு சுரப்பு அப்படிங்கிறதுனால எந்த வகையிலையும் கிட்னி டேமேஜ் வர வாய்ப்பு இல்லை. ஸோ எப்போதுமே இன்சுலின் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டீங்க அப்படின்னா பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் உங்கள் மருத்துவர் கண்டிப்பாக இன்சுலின் போட சொன்னார்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இட் இஸ் குட், இட் இஸ் நாட் பேட்.